ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல பாமகவை சேர்ந்த கோவை அசோக் நம்முடன் இது குறித்து பல்வேறு விஷயங்கள் விவாதிக்க இருக்காரு. அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலின் போது நீங்க ஒரு கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் வெளியிட்டு இருந்தீங்க. கிட்டத்தட்ட அது தேர்தலுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்த பிறகு பார்த்தா ஒத்து போயிருந்தது. நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னதுதான் நடந்திருந்தது. இப்பவும் ஒரு கணிப்பை நீங்க ட்விட்டர்ல போட்டிருக்கீங்க, பார்த்திருந்தோம். அதை பற்றி சொல்லுங்க சார். ஓகே, 2021ல அப்போ நான் போட்டிருந்தேன் 75 to 80 சீட்ஸ் தான் எங்க கூட்டணி அதிமுக கூட்டணி வருவாங்க. அதே மாதிரி அப்போ எதிர்கட்சியா இருந்த திமுக ஆளுங்கட்சியா மாறுவாங்க அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். எங்க பாமகவே பார்த்தீங்கன்னா 3 to 8 சீட்ஸ் கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன். 3 to 7 சீட்ஸோ அது அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். அப்போ ஏன் அது கொடுத்தேன் அப்படின்னா 10 வருஷம் நாங்கள் இதுல ஆட்சியில் இருந்தோம். எங்க சொல்ல போனா எங்க கட்சிக்காரங்களே அதுல நீங்க போய் ட்விட்டர்ல கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமா திட்டி போட்டிருப்பாங்க. நீங்க என்ன வேலை போயிட்டீங்களா, இல்ல கட்சி மாற போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட் என்னவோ அது ஃபேக்ட் பேசிடணும். ஏன்னா முடிச்சாச்சு, இனி எலெக்ஷன் முடிச்சாச்சு. இனி நம்ம எதுவும் மாத்த முடியாது. இப்ப நம்ம போய் ஏதோ ஒரு ஓட்டை மாத்திர முடியுங்களா? எதுவும் மாத்த முடியாது. அப்ப என்ன ஃபேக்டோ அதை பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையில அதிமுக 10 வருஷம் ரூலிங்ல இருந்தாங்க. அப்போ கண்டிப்பா ஆன்டி இன்குமென்சி இருக்கும். அது போக திமுக எதிர்கட்சியா செயல்படுறதுல ரொம்ப டாப் கிளாஸா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால நான் அது ப்ரெடிக்ட் பண்ணி நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தேர்தலுக்கு முன்னாடியே கோயம்புத்தூர்ல 10 தொகுதியில சர்வே எடுத்திருந்தேன். சர்வே எடுத்து 9 தொகுதி கண்டிப்பா ஜெயிப்போம், ஒரு தொகுதி தோத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆனா 10க்கு 10 அடிச்சோம். அது அந்த கவுண்டம்பாளையம் மட்டும் தோத்துருவோம்னு சொன்னோம், ஆனா கவுண்டம்பாளையம் அடிச்சோம். ஸோ அந்த மாதிரி சர்வே எடுத்து எனக்கு ஒரு கிரவுண்ட்ல நிறைய வேலை செய்யறதுனால ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி எனக்கு தெரியுங்க. இப்போ நான் போட்டிருக்கேன். இப்போவும் பார்த்தீங்கன்னா எங்க கூட்டணி ஆட்சிக்கு வராது. சில காரணங்கள்னால கிரவுண்ட் ரியாலிட்டி டிவிகேக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கு. நிறைய டிவிகேக்கு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஆனா டிவிகே ஆட்சிக்கு வந்துருமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. ஆனா எக்கச்சக்கமான பேர் டிவிகே போட்டிருக்காங்க அப்படிங்கிறது அந்த ஓட் பர்சன்டேஜ் எல்லாம் அவங்க போட்டிருக்கிறாங்க. ஸோ அதுல தான் இப்போ நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. சார், இதில் ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் யாரை கேட்டாலுமே இப்போ கிராமப்புறங்களாக இருக்கட்டும், இல்லை ரீல்ஸில் நம்ம பார்க்கும்போதும் சரி, யாரை கேட்டாலும் டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம், டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோன்றாங்க. இந்த எக்ஸிட் போலில் பார்க்கும்போது ஒரே ஒரு எக்ஸிட் போலோட ஒரு தனிப்பட்ட ஒரு நிறுவனத்தை தவிர மற்ற எல்லாருமே தாவேக்கா 8 முதல் 10ங்கிறதே பெருசு, இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 15 இடங்களை பிடித்தால் பெருசு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இது எப்படி சார் எடுத்துக்கிறது? இத்தனை பேரும் வாக்களிச்சிருக்காங்கன்னும் போது ஒரு பெரிய அளவில் அவங்க வரமாட்டாங்களா? அதாவது ஒரு இரட்டை இலக்கே அவங்க வரமாட்டாங்களா? இல்லைங்க, அதுல என்னன்னா ஒரு விஷயம் ஒரு தொகுதியில திமுக நல்லா பிளே பண்ணியிருக்கும். அதுக்கு டிவிகே செகண்ட் பிளேஸா பயங்கரமா பிளே பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்களால அந்த சீட்டை பிடிக்க முடியாது. இதே அதிமுக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற இடத்துல டிவிகே டிஎம்கேவோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, திமுகவோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த சீட்டை பிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க டஃப் ஃபைட் கொடுக்க முடியுமோ தவிர்த்து நம்ம சீட்டா அது கன்வெர்ட் ஆகும்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். நான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அது சீட்டா கன்வெர்ட் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதனாலதான் நான் செகண்ட் பொசிஷன் நான் கொடுத்துருக்கேன். டிவிகேக்கு செகண்ட் பொசிஷன் கொடுத்துருக்கேன். ஓட் ஷேர்லயே பாத்தீங்கன்னா 26 விழுக்காடு, அதாவது 26% தான் அவங்களுக்கு லோவஸ்டாகவும் அப் டு 34 போறது வரைக்குமே சான்சஸ் இருக்கு அப்படின்னு இருக்கேங்க. அதுல இன்னும் நான் பின் பாயிண்ட் பண்ணி எல்லா ஊடகங்களும் பாத்தீங்கன்னா 15-18 விழுக்காடு அல்லது 15-20 விழுக்காடு சொல்றாங்க. நான் அவங்களோட டெட் மினிமமே 26% அப்படின்னு சொல்றேங்க. அப்புறம் நிறைய எல்லாம் சொல்றாங்க என்னன்னா அர்பன் ஏரியாஸ், அதாவது நகர்ப்புறங்கள்ல அவங்களுக்கு நல்லா ஓட்டு வரும், ஆனா கிராமங்கள்ல போய் சேரல அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் கம்ப்ளீட்டா அகெயின்ஸ்டா இருக்கிறேங்க. ஏன்னா இன்னைக்கு மொபைல் போன் இல்லாத இடமே கிடையாது. கிராமப்புறங்கள்லயே அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேங்க. அதனால 26 விழுக்காடு உறுதியா எடுப்பாங்க. டெட் மினிமம் 26% அவங்க எடுப்பாங்கன்னு நான் சொல்றேங்க. சரி, இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா 2ஆம் இடம் விஜய் பிடிப்பாரு, தாவேக்கா 2ஆம் இடம் பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லும்பொழுது அப்ப எதிர்கட்சிக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான கூட்டணியோட தான் அவங்களும் தேர்தலை எதிர்கொண்டிருக்காங்க. ஆனா அவங்க குறைந்த சதவீதம் வாங்கும் பொழுது எதிர்கட்சியாக விஜய் வருவதற்கு அப்ப வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்லைங்க, எதிர்கட்சிக்கு உங்களுக்கு எதிர்கட்சியா இருக்கணும்னா சீட் கன்வர்ஷன் இருக்கணும்.
சீட் கன்வர்ஷன் கெப்பாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு பலமா இருக்கும். காரணம் என்னன்னா இன்னுமே கொங்கு பெல்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவா தான் இருக்கு. இப்ப எங்க கோயம்புத்தூரே எடுத்துக்கோங்க, கோயம்புத்தூர் வந்து முழுக்க சப்போர்ட் வந்து அதிமுகவுக்கு நல்லா இருக்கு. அப்ப அந்த சீட் வந்து அவங்களுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். அதே பாமக ஸ்ட்ராங்கா இருக்கிற பேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாமக அதிமுக சேரும் போது அது சீட் கன்வெர்ட் ஆகுது. அந்த கன்வர்ஷன்ல இந்த சீட்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணும்போது எதிர்கட்சியா அவங்க தான் போய் உட்கார முடியும். ஆனா ரெண்டாவது வாக்கு விழுக்காடு பார்த்தி, அதாவது ஓட் பெர்சன்டேஜ் வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரெண்டாவது கட்சியா வர்றதுக்கு தாவேகாக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்கு இந்த எலெக்ஷன்லங்க. சரி, இப்போ வந்துட்டு திமுக வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குன்னு மோஸ்ட்டாக வந்து எக்ஸிட் போல் எல்லாம் சொல்லும் பொழுது அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்குமா இந்த முறை ஆட்சி அமைப்பது? இல்லைன்னா வந்து அந்த தொங்கு சட்டப்பயிர்வை வரும்னு சொல்கிறாங்க, ரொம்ப நெக் டு நெக் அப்படியே பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும், யார் ஜெயிப்பா, ரொம்ப நெருக்கடிக்கு நடுவில் தான் ஆட்சி அமைக்க முடியுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது எப்படி அமையும்? இப்போ நீங்க போன எலெக்ஷன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 36 விழுக்காடோ 37 விழுக்காடோ வந்து 37% வந்து டிஎம்கே வாங்குறாங்க. வெறும் 3 விழுக்காடு கம்மியில தான் வந்து ஏடிஎம்கே இருந்தாங்க. இந்த முறை பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் பெர்சன்டேஜ் வந்து 3ஆ ஸ்பிளிட் ஆகும். அப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப க்ளோஸ் மார்ஜின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்றாங்க. அதாவது இந்த எக்ஸிட் போல் சொன்னவங்க அத்தனை பேர் என்ன பிலீவ் பண்றாங்கன்னா, இல்ல இந்த 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 முறை வந்து அந்த 100ங்கிறத 3ஆ பிரிச்சு எல்லாரும் 30க்கு மேல வாங்குவாங்க. அப்போ வந்து ரொம்ப க்ளோஸ் பெர்சன்டேஜ்ல தான் வந்து ஒவ்வொரு கட்சியும் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து முற்றிலுமா வந்து மாறுபடுறேன். என்ன அப்படின்னா ஒரு தொகுதியில பாத்தீங்கன்னா டிஎம்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும், டிவிகே வந்து செகண்ட் பிளேஸ்ல அவங்க டஃப் ஃபைட் கொடுத்துருப்பாங்க, அதிமுக வந்து சீன்லயே இருக்காது. அதே இன்னொரு இதுல பாத்தீங்க அப்படின்னா அதிமுக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும், சீட் ஜெயிக்கிற எல்லாத்துக்கு டிவிகே வந்து டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அல்லது டிஎம்கே டஃப் ஃபைட் கொடுப்பாங்க, 3வது பிளேஸ் வந்து குறைஞ்ச ஓட் ஷேர் வாங்கியிருப்பாங்க. அதுதான் நடக்கும். அதனால இந்த ஹங்க அசம்பிளி வந்து அதாவது ரொம்ப க்ளோஸா வந்து நெக் டு நெக் வரும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப குறைவான சீட்டுகள், அதாவது ஒரு 30க்குள்ள 40க்குள்ள தான் அந்த டஃப் ஃபைட் எல்லாம் இருக்கும். அதனால ஹங்க அசம்பிளிக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலைங்க. எனக்கு தெரியறது டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு காரணம் பணபலம் வந்து எக்கச்சக்கமா வச்சிருக்கிறாங்க. நீங்க போன டைமே அந்த 79 சீட் அவ்வளோ அதிருப்தி இருக்குது, அந்த ஸ்டெர்லைட் இஷ்யூ அது இதுன்னு 10 வருஷம் ஆண்டு இருக்கிறாங்க, எதிர்கட்சியா டிஎம்கே பயங்கரமா செயல்பட்டு கூட 79 சீட்டு ஜெயிக்கிறாங்க, 75 சீட்டு நினைக்கிறேன், 75 79 ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அப்ப வந்து அவங்க ஆட்சியில இருந்தாங்க. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். உங்களுக்கு கவுன்சிலர்கள் எக்கச்சக்கமா இருப்பாங்க, எம்எல்ஏகள் வந்து அப்ப எக்கச்சக்கமா இருந்தாங்க, அவங்க வந்து நிறைய சப்போர்ட் வேலையெல்லாம் பண்ணியிருப்பாங்க, பணப்புழக்கம் எக்கச்சக்கமா இருக்கும்போது அவங்க 79 சீட்டு வாங்குறாங்க. இப்ப நீங்க டிஎம்கே எடுத்திருக்கோங்க, கொள்ளை அடிச்சு எக்கச்சக்க பணம் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, 2500 ரூபாய் ஒரு சீட்டுக்கு வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஓட்டுக்கும் 2500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. சில இடங்கள்ல 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, சில இடங்கள்ல 8000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எங்க தொகுதிகள்ல சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மூக்குத்தி ஒரு இன்விடேஷன் மாதிரி கொடுத்து ஒரு சின்ன மூக்குத்தி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு கூப்பன் கொடுத்துருக்காங்க, அதாவது பின்னாடி பாத்தீங்கன்னா சூரியன் உதய சூரியன் சிம்பிள் போட்டு பின்னாடி வந்து ஒரு ஸ்கேனர் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பணம் வந்து பயங்கரமா விளையாண்டுருக்கு. ஸோ நான் என்னோட ப்ரெடிக்ஷனுக்கு கீழே வந்து நான் போட்டிருப்பேன், இவ்வளவுதான் பெர்சன்டேஜ் இதெல்லாம் வாங்கினா கூட மணி வந்து வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திமுக இந்த டைம் ஜெயிக்குதுன்னா மணி வந்து பயங்கரமா பிளே ஆயிருக்கு. ஸோ அது அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா வரும் அப்படிங்கிறது தான் என்னோட கூப்பிடுங்க. அப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப பண குற்றச்சாட்டு மணி கொடுத்துருக்காங்கன்னா அது அதிமுக மேலேயும் தானே சார் அந்த புகார் இருக்கு? நம்ம ஏன்னா திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அந்த 2 பேர் மேலேயும் தானே அந்த புகார் இருக்கு. மாற்றே கிடையாதுங்க. நான் இல்லைன்ட்டு என்னைக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். அது 2 கட்சிகளுமே இதுக்கு வந்து சளைச்சவங்களே கிடையாது. நான் வந்து ஒரு அரசியலுக்கு வரேன்னா ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாற்றம் வரேன். அப்ப இந்த 2 பேருமே வந்து அது கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, அதுல மாற்றே கிடையாது. இதுல நம்ம பாராட்டியே ஆகணும் அப்படின்னா சீமான் நாம் தமிழர் கட்சியை வந்து பாராட்டியே ஆகணும். இவ்வளோ முறை தோல்வி இருந்தா கூட நான் என் கொள்கை பிடிப்புல வந்து சரியா இருக்கிறேன், நான் வந்து உறுதியா என் மக்களுக்கு பணம் கொடுக்காம நான் ஓட்டு வாங்குவேன் நிக்கிற சீமான் அண்ணா வந்து எங்கேயோ நிக்கிறார். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அவர் வந்து குரூமா இருக்கிற விதம் 2016ல இருந்து இப்ப 2026ல குரூமா இருக்கிறதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி, அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு பேச்சும் வந்து ஈர்க்கிற மாதிரி இருக்கு. சீமான் அண்ணன் 8%ல இருந்து குறையிற ஒவ்வொரு பெர்சன்டேஜும் தமிழ்நாட்டுக்கே, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு சரிவு தான், இழப்பு தான். அதனாலதான் நான் சொல்றேன், நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா வந்து
ஒரு ஒரு அட்லீஸ்ட் அண்ணாவாச்சு, அதாவது அவராச்சும் வந்து ஜெயிச்சு சட்டசபைக்குள்ள போகணும் அப்படின்ட்டு. இப்ப சுவிட்சர்லாந்து மாதிரி எல்லாம் நம்ம ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா இவங்க வாங்கியிருக்க 8%க்கு 234 சீட் இருக்கா, அந்த 8%க்கு என்ன ஓட் ஷேரோ அதை வச்சு அவங்க சட்டசபைக்குள்ள போகலாம். ஆனா நம்ம சிஸ்டம் அப்படி கிடையாது. நீங்க எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் வாங்கி இருந்தாலும் நீங்க வின் பண்ணணும். ஒரு தொகுதியிலையும் நீங்க வந்து வின் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து சட்டசபைக்குள்ள போக முடியும். வேற சுவிட்சர்லாந்து மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா இப்ப அவரோட நிலைமையே வேற. நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு கூட்டணின்னு போனா பணம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சீமான் அண்ணா 8% ஓட்டு வச்சுக்கிட்டு கண்டிப்பா ஒரு கூட்டணிக்குள்ள போயிருந்தாங்கன்னா குறைந்தபட்சம் 500 கோடி 600 கோடி அவருக்கு கிடைச்சிருக்கும். ஒரு 40 சீட்டு கொடுத்திருப்பாங்க. 40 சீட்ல ஒரு 25-30 சீட் வந்து கன்வர்ஷன் பண்ணியிருக்க முடியும். ஆனா இதெல்லாம் மீறி நான் வந்து என் கொள்கை பிடிப்போட நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து பாராட்டி தான் ஆகணும். இது எதுக்கு சொல்றேன்னா, 2 ஆண்ட கட்சிகளும் இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் ஃபுல்லா காசை வச்சுக்கிட்டு விளையாடுறாங்க. இவரு இல்ல, நான் என் கொள்கை பிடிப்போட நிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதை பாராட்டி தான் ஆகணும். இதுக்கு சலைச்சவங்க அந்த அதிமுக திமுக 2 பேருமே சலைச்சவங்க கிடையாது, காசு கொடுத்துதான் விளையாடுறாங்க. அது நம்ம டெமோக்ரஸிக்கே வந்து ஜனநாயகத்துக்கே வந்து ரொம்ப மோசமான விஷயம். பணநாயகம் தான் வெல்லும். அதை தான் நான் வந்து என் ட்விட்டர்ல போட்டிருக்கேன். சரி, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் வாங்கின வாக்கு சதவீதத்தை விட குறைஞ்சிரும் அப்படின்ற போது இருக்கும்போது இந்த கட்சியின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஏன்னா வந்து அட்லீஸ்ட் வந்து சீமான் அவர்களாவது காரைக்குடியில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின் போது எப்படி இருக்கும்? இது வரைக்கும் அவங்க ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிச்சதே இல்லை, கூட்டணியும் போக மாட்டாங்க, நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம், நேர்மையாக மக்களை தேர்தலை சந்திப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து அப்போ நீங்கள் சொல்கிறபடி 8% 10% ஆயிருந்தா அது வளர்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ மக்களே நிராகரிக்கிறாங்களா அந்த கட்சியை? நிராகரிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி வந்து மாறி இருக்குது. இப்ப 2011 எடுத்துக்கலாங்க. 2011 20 சீட்டு கூட இல்லை, எதிர்கட்சியா கூட வந்து திமுக உட்கார முடியல. சோ அதனால வந்து அது இழப்பு, அவங்க வந்து அவ்வளவுதான் முடிய போறாங்க அப்படின்ட்டு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு மாறுதல் வந்து இருக்குங்க. ஆனா இதையும் ஸ்டாண்ட் பண்ணி ஜெயிக்கும் போது ஒரு ஸ்விட்ச் ஓவர் தான். அதாவது பாலிடிக்ஸ்ல எல்லாம் ஒரு ஸ்பார்க் தான். அந்த ஸ்பார்க் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இவங்க வந்து ஆளுங்கட்சியா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழ்ல இருக்குங்க. சோ இந்த கொள்கை பிடிப்போடு இருக்கிறது, அததான் அவரும் வந்து ஒவ்வொரு பேட்டிலையும் சொல்றாரு. எனக்குன்ட்டு ஒரு காலம் வரும், அந்த காலத்துல வந்து நான் கண்டிப்பா நான் ஜெயிச்சு காண்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ நானும் அதை நம்புறேன். நாம் தமிழருக்கு வந்து இந்த டைம் விழுக்காடு குறைஞ்சதுனா கூட இந்த டைம் வந்து அத்தனை கட்சிகளுக்கும் டிவிகேனால தாவேக்கானால அத்தனை கட்சிக்குமே இழப்பு இருக்கும். விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கும், பாமக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கும், திமுக இருக்கும், அதிமுக இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா இந்த இழப்பையும் மீறி நம்ம வந்து எதிர்த்து நிக்கிறோமா, அதுதான் வந்து அரசியல். அதை வந்து தொடர்ந்து அவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இனியும் செய்வார். சரி, இப்போ 2005 வந்து விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு 2011 ஒரு மிகப்பெரிய எழுச்சி வந்து அவருக்கு இருந்துச்சு. அந்த டைம் வந்து இப்போ எப்படி விஜய்க்கு இருக்கோ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லாம் அவருக்கு தான் வந்து வாக்களிக்க நினைச்சாங்க, ஒரு பெரிய எழுச்சி வந்து அவருக்கு அப்போ இருந்துச்சு. ஸோ இந்த 2021 இது 2011 2026 விஜய், இது எப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க? அந்த மாதிரியான ஒரு வேவ் வந்து விஜய்க்கும் இருக்கா இந்த வாட்டி? 2011 சினாரியோவே வேறங்க. 2011 வந்து என்னன்னா, அவங்க வந்து ஒரு ஆல்டர்னேட்டா இருந்து கூட்டணி அமைச்சர்றாங்க. அதிமுக கூட ஒரு கூட்டணி அமைச்சர்றாங்க. கூட்டணி அமைச்சர்ல அவங்க வந்து 28 சீட் வந்து ஜெயிக்கிறாங்க. பட் தாவேகா இப்ப வர சிச்சுவேஷன்ல வந்து அவங்களுக்கு சரியான கூட்டணி வந்து வராம போய் இவங்க வந்து தனிச்சு நிக்கிறாங்க. அதுல மிகப்பெரிய பிளண்டர் யாரு பண்ணியிருக்காங்கன்னா, காங்கிரஸும் சீமான் அண்ணனும் பண்ணியிருக்காங்க. ராகுல் காந்தி அண்ணனும் சீமான் அண்ணனும் பண்ணியிருக்கிறாங்க. ராகுல் காந்தி வந்து was very much interested to join with TVK. இதுதான் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. நான் வந்து ஒரு காலத்துல நான் வந்து தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியா இருந்த நம்ம வந்து இப்போ ஒண்ணும் இல்லாம போயிருக்கிறோம், நம்ம வந்து கண்டிப்பா வந்து டிவிகே கூட ஜாயின் பண்ணி நம்ம அடுத்த தேர்தல் சந்திக்கணும் அப்படிங்கறதா ராகுல் காந்தி அண்ணாவோட விருப்பமா இருந்தது. ஆனா அதையெல்லாம் உடைச்சு அதை வந்து நம்ம இந்த காங்கிரஸ்லயே வந்து திமுக ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த செல்வ பிரதமர் மாதிரி, அவங்க எல்லாம் சேர்ந்துதான் வந்து டிஎம்கேல இது பண்ணாங்க. அது பெரிய பிளண்டர். அது வந்து ராகுல் காந்தி கண்டிப்பா இந்த ஆக்ஷன், இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து அவர் புரிஞ்சுக்குவாரு. பெர்சன்டேஜ் வந்து பார்க்கும்போது காங்கிரஸும் வந்திருந்ததுன்னா அந்த அந்த சேஞ்சே வேற மாதிரி இருக்கும், அந்த எலெக்ஷனே வேற மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரிதான் சீமான் அண்ணாக்கு. சீமான் அண்ணா ரைட்டு கொள்கை பிடிப்போட இருந்தாரு. ஆனா இந்த முறை இவங்க இன்னும் எதுவும் இது பண்ணல. அதாவது ஊழல் குற்றச்சாட்டுகள் தாவேக்கா கூட இல்ல, ஒரு புதிய கட்சி. இவங்க வந்து ஒரு காம்ப்ரமைஸ்டா போயிருந்தா இந்த 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 சினாரியோவே மாறி இருக்கும். நாளைக்கு வந்து இந்த சீமான் அண்ணனும் விஜயும் வந்து பயங்கர சூப்பரா பூம் பண்ணியிருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அது நடக்காம போனது. சீமான் அண்ணாக்கும் இழப்பு, தாவேக்காக்கும் இழப்பு.
சரி, இப்போ வந்து விஜய் வந்து நீங்க சொல்ற மாதிரி வாக்கு சதவீதம் 26 வந்து மினிமமா இருக்கும், அவர் 35 36 வரை இருக்குன்னு சொல்றீங்கன்னும்போது இது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? ரிசல்ட்டும் வந்து நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா நிறைய தொகுதிகளையும் பிடிக்க மாட்டாங்க, 2ஆம் இடம் வருவதற்கான வாய்ப்புகளும் வந்து பர்சன்டேஜ்ல வரலாம், பட் எதிர்க்கட்சியா வருவதற்கான வாய்ப்புகளும் இல்லைன்னும் பொழுது இப்போ இந்த வாக்குகள்லாம் வீண் தானே சார்? இல்ல, வாக்கு வீணுன்ட்டே சொல்ல முடியாது. ஒரு பயம் வரலீங்களா? இன்னைக்கு திமுக காரங்கிட்ட நீங்க 21லயோ 19லயோ 24லயோ 2016லயோ பேசியிருந்தீங்கன்னா எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஜெயிச்சிருவேன் கான்பிடென்டா, நான் இது கோயம்புத்தூர்ல நிக்கிறேன், நான் 100% இங்க அதிமுக என் கூட்ட, நான் அதிமுகல சீட்டு வாங்கி நிக்கிறேன், கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் அப்படின்னு. இன்னைக்கு போய் ஒருத்தங்கிட்டையும் கேட்டு பாருங்க, திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும், சென்னையில வந்து திமுக நான் உறுதியா ஜெயிச்சிருவேன், எனக்கு சீட்டு திமுகல சென்னையில கிடைச்சிருக்கு, என் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாங்க. இன்னைக்கு ஒருத்தனால கூட அது வந்து சொல்ல முடியல. யாரு பண்ணதுங்க? தாவேகா வந்து அதை பண்ணி இருக்கிறாங்க. இது மக்களா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. தாவேகா உள்ள வந்து மிகப்பெரிய வெற்றி. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 என்ஜிஓ காரனோ இல்ல வந்து ஏதோ நல்லது பண்றாங்களோ, எக்ஸாம்பிள் அறப்போர் இயக்கம் கூட வச்சுக்கலாம். அறப்போர் இயக்கம் அத்தனை குற்றச்சாட்டுகள் வந்து வச்சு கோர்ட்டுக்கு போய் நமக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க ஓட்டு அரசியலுக்கு வந்தாங்கன்னா ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்டார் வரும்போது அதிமுக காரனுக்கும் திமுக காரனுக்கும் மிகப்பெரிய ஒரு பயம் வருது. இது மக்களோட வெற்றி. ஒரு பயம் இருந்துச்சுன்னாதான் மாற்றமே நடக்கும். மாற்றம் வந்துகிட்டே இருக்கணும். அதனால நான் வந்து தாவேகாவோட வரது, இந்த அரசியலுக்குள்ள வந்தது வந்து நான் வரவேற்கதான் செய்யறேன். இது வந்து நல்லது, ஜனநாயகத்துக்கே ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அடுத்த முறை ஒருத்த வந்து ஜெயிச்சு வந்தா கூட, ஐயோ நம்ம இந்த ஏதாவது ஒரு கெட்டது செஞ்சோம்னா ஈஸியா ஜெயிச்சு போயிடுவான், 500 ஓட்டும் 400 ஓட்லயும் ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பயம் உள்ள இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வெறும் 400 ஓட்டுல தான் ஜெயிச்சிருக்கோம், அடுத்த டைம் நமக்கு சீட்டு கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்துட்டே தான் இருக்கும். இந்த பயம் வரணும். இதுதான் நம்ம நாட்டுக்கு நல்லது. சார், ஒருவேளை வந்து விஜய் வந்து நிறைய தொகுதிகளை வந்து அவர் வெற்றி பெறாமல் போறாரு அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு இது பர்சனலாக எந்த அளவுக்கு பாதிப்பு? ஏன்னா இப்போதான் அரசியல் கட்சியை தொடங்கி இருக்காரு, இந்த வெற்றியை வந்து அவர் ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறாரு, சட்டப்பேரவைக்குள்ள கால் எடுத்து வச்சிடணும்னு சொல்லும்போது அவர் பெரம்பூர்லேயே ஜெயிக்க மாட்டாரு, திருச்சியில் ஜெயிக்க மாட்டாருங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் வருது. அவர் இப்படி ஒருவேளை அவரால் பெரிய அளவில் ஜொலிக்க முடியாமல் போனால் அவர் அரசியல் எதிர்காலம் வந்து நீடிக்குமா? ஸோ ஒரு தலைவர்னா யாரு அப்படின்னா, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி மேலே ஏறி வர்றதுதான் தலைவர். அப்போ விஜய்க்கான ஓப்பனிங் மக்கள் கொடுத்தாச்சு. மக்கள் வந்து உனக்கு நான் ஓட்டு போடுறேன், உனக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் காமிக்கிறேன், நீங்க கடந்த 50 வருஷத்துல 60 வருஷத்துல ஏதாவது ஒரு மூணாவது கட்சி எக்கச்சக்கமான பேர் ட்ரை பண்ணி இருக்கிறாங்க. ஆனா யாருமே வந்து ஒரு 10% தாண்டி போனதே கிடையாது. ஆனா நான் மூணாவது கட்சியா வரேன், நான் உனக்கு வந்த உடனே ஒரு 25% கொடுக்குறேன், இல்ல 20% கொடுக்குறேன்னு மக்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா, விஜய் அதை மீறி ஓகே நம்ம தோத்துட்டோம், ஆனா இதையும் மீறி இந்த எல்லா இழப்பையும் மீறி நான் எந்திரிச்சு வரேன்னா அதுதான் தலைவர். உனக்கு ஒரு வாய்ப்பு வந்து விஜய்க்கு வந்து கொடுத்துட்டாங்க மக்கள், இதையும் மீறி நான் எந்திரிச்சு நிக்கிறேன் அப்படின்னா தான் நீ தலைவர் ஆகுற. இது நாள் வரைக்கும் நீங்க வந்து ஒரு வேட்பாளர், ஒரு கட்சியோட கட்சியை நிர்வாகம் பண்றீங்க, அதுல கட்சியோட தலைவரா இருக்கீங்க. ஆனா மக்களோட தலைவர் ஆகணும் அப்படின்னா இந்த தோல்வியெல்லாம் சந்திச்சுக்கிட்டு எந்திரிச்சு நிக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் மக்களோட தலைவர். சோ விஜயண்ணாக்கு நான் சொல்றது, இதுல நாளைக்கு 2026 இந்த வர 4ஆம் தேதி என்ன ரிசல்ட் வருதோ, தோல்வியா இருக்கட்டும், 0 விஜய் கூட தோக்கட்டும், ஆனா அதையும் மீறி எந்திரிச்சு வந்து நிக்கிறாருன்னா அப்பதான் வந்து அவர் மக்கள் தலைவர் ஆவார். இப்ப வந்து கட்சிக்கு தலைவர், மக்களோட தலைவரா 4ஆம் தேதிக்கு அப்புறம் எப்படி செயல்படுறாரோ அப்பதான் மக்கள் தலைவர் ஆவார். இதுதான் நான் சொல்லுவேன். நிச்சயமா சார், இவ்வளவு நேரம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. நன்றி சார். நன்றிங்க.